ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனல் நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த மாரத்தான் செஷன்ல செகண்ட் செஷன்ல இருக்கோம். இது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்றது எனக்கே சரியா தெரியல. எவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்ல, நீங்க ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் இந்த இனிஷியேட்டிவ் தமிழ்ல இல்ல, உங்களுக்கு நான் வந்து பேசுறது ஏதாச்சும் ஒரு புரியல அப்படி இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் தாராளமா சொல்லலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக், அதாவது போன எதுல நம்ம அதாவது விட்டுருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் சைக்கிள். சரிங்களா? ஸோ கார்பன் கேசஸ் சைக்கிள் அப்படின்றது வந்து ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளா நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலா சிம்பிளாவே சொல்றேன், நீங்க இந்த புக்ல இந்த லோவெல்லாம் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ கார்பன் டை ஆக்சைடு நமக்கு அட்மாஸ்பியர்ல இருந்து கிடைக்குது. அட்மாஸ்பியர்ல இருந்து கிடைக்குது பிளஸ் வேற எங்க இருந்து கிடைக்குது? அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் ரெஸ்பயர் பண்ணும்போது நம்ம ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு ரெஸ்பயர் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். ஸோ இது யார் வந்து வாங்கிக்கிறாங்க? பிளான்ட்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ பிளான்ட்ஸ் வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்றாங்க. ஸோ வந்து கார்போனேட்ஸ் இன் வாட்டர், லைம் ஸ்டோனு இந்த மாதிரிலாம் கூட நடக்குது. சரிங்களா? ஸோ அகெயின் இட் கோஸ் பேக் டு தி ஏர். ஓகேங்களா? நம்ம மூலியமா so plants அதை வாங்கிக்கிறாங்க கார்பன் டை ஆக்சைடை and they give back the oxygen. We respire the oxygen and we give back the carbon dioxide. so இதுதான் ஜென்ரலா பேசிக்கான ஒரு விஷயம் கார்பன் சைக்கிள்ல. சரிங்களா? அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. நல்லா பாருங்க, இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியுதான்ட்டு தெரியல, பாருங்க. ஸோ இந்த ஏர்ல இருந்து அட்மாஸ்பியர் வருது. ஸோ தென் இட் ஆல்சோ த சாயில்ல இருந்தும் கார்பன் கிடைக்குது. பிளான்ட்ஸ் வந்து ரெஸ்பயர் பண்றதுக்கு கார்பன் தேவை. ரெஸ்பிரேஷன் மூலியமா வந்து திருப்பியும் இட் கோஸ் டு தி ஏர். ஸோ இப்போ வாட்டர்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன், டீகம்போசிஷன், அந்த டீகம்போசிஷன்ல இருந்து இட் ரிலீசஸ். ஸோ எல்லாமே அதே ப்ராசஸ் தான், பட் பிளேஸ் தான் வேற. ஓகே, சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். டிஎன்ஏ அப்படின்னா டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏனா டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட். இட் இஸ் த எலமெண்ட் தட் anchors ஆல் த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் கோல் அண்ட் ஆயில். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. கார்பன் இஸ் பிரசன்ட் இன் த அட்மாஸ்பியர் மெயின்லி இன் த ஃபார்ம் ஆஃப் கார்பன் dioxide. so photosynthesis processக்கு யூஸ் ஆகுது. so வேற என்ன சொல்லலாம்னா undecomposed organic matter in the peat layer of marshy soil. so rocksல இருக்கு, limestoneல இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க, photosynthesis, respiration, decay of organic matter, volcanic acid action. so இதுல எதுல பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணுதுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் நம்பர் 1 வந்து சேர்க்கல அப்படின்றத நான் உங்களுக்கு மேலேயே சொல்லியிருந்தேன். why photosynthesis is not adding கார்பன் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே கொடுக்கறது தான் போட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபுட் மேக்கிங் ப்ராசஸ்ல இதுவும் இருக்கு இல்லைங்களா? ஸோ வந்து ஆட் பண்ணாது, கார்பன் டை ஆக்சைடை நம்மளோட அட்மாஸ்பியர்ல ஆட் பண்ணாது போட்டோசிந்தசிஸ். சரிங்களா? which one of the following is the process involved in photosynthesis? இந்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு டு ஃபார்ம் ஃப்ரீ எனர்ஜி. ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு டு ஃபார்ம் ஃப்ரீ எனர்ஜி. சன்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் போட்டோசிந்தசிஸ். அதாவது பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு டு ஃபார்ம் ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னன்னா கன்வெர்ட் ஆன எனர்ஜி. இப்போ சன்னு கிட்ட இருந்து வர்றது ஒரு ஃப்ரீ எனர்ஜி இல்லையா? ஃப்ரீயா நமக்கு நல்லா கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலியமா ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாற்றலாமே தவிர பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃப்ரீ எனர்ஜியா மாறாது. புரியுதுங்களா? சன்னுடைய எனர்ஜி தான் பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறுது. ஓகேங்களா? food is oxidized to release carbon dioxide and water அப்படின்றது false. food is oxidized, foodல இருந்தே வருமா? oxygen is released and not carbon. okay, oxygen is taken and carbon dioxide and water vapor are given out ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. it's a false. CO2 is taken, oxygen is given out. so sunlight free energy is converted into carbohydrate potential energy using water carbon dioxide. so oxygen is released in this process.
ஸோ நைட்ரஜனுக்கு நான் உங்களுக்கு சிம்பிளா இந்த பிக்சர் பாருங்களேன், டக்கு டக்கு நம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நைட்ரஜன் சைக்கிள்ன்றது அட்மாஸ்பியர்ல இருந்து நமக்கே தெரியும், we have 74% இல்லைங்களா, 74% ஆஃப் நைட்ரஜன் நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்குது. ஸோ என்னன்னா பிளான்ட்ஸுக்கு வந்து நைட்ரஜன் தேவை. எப்படி தேவைன்னா ஃபெர்டிலைசரா தேவை. ஃபர்டிலைசர்ல, அதாவது ஃபர்டிலைசர்ன்றது நம்ம கொடுக்கறது, ரூட்ஸ்ல இன் ஜென்ரல் இருந்துச்சுன்னா ஏன் நம்ம ஃபர்டிலைசரா போட போறோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து இது நைட்ரஜன் சைக்கிள்னா என்னன்றதை பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ அட்மாஸ்பியர்ல இருந்து வருது, பிளான்ட்ஸுக்கு வருது, பிளான்ட்ஸ் டீகம்போஸ் ஆகுறாங்க. இந்த டீகம்போசர் ஆகுறவங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் மார்க் பண்ணிருக்கேன், ஏரோபிக் அண்ட் அனாரோபிக் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. அவங்கள்ட்ட இருந்து அமோனியம் வருது. இது பேர் தான் அமோனிஃபிகேஷன், நைட்ரோஜன் ஃபிக்ஸிங். ஸோ இதுவா இருக்கட்டும் சரி, பிளான்ட்ஸ் டீகே ஆகி அது ஒரு லெஜ்யூம் அந்த மாதிரி ஆகினாலும் சரி, எங்க பாருங்க, இங்க இருந்து denitrifying bacteria, so it forms into nitrates, then it yes. so வந்து ஃபர்ஸ்ட் இது பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். பிளான்ட்ஸ்ல இருந்து டீகம்போசஸ் ஆகுது, டீகம்போசஸ் அமோனியம் ஆகுது, அமோனியம் வந்து நைட்ரேட் ஆகுது, நைட்ரைட்ல இருந்து ரேட் ஆகுது, ரைட்ல இருந்து ரேட் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. this is nitrifying the bacteria. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் நைட்ரிஃபிகேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நடுவுல தான் அமோனிஃபிகேஷன் ஆகும். இங்க பாருங்க, நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் சாயில் பாக்டீரியா. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் நான் வந்து கரெக்டா, அதாவது எப்படி சொல்றது, உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் எப்படி சொல்றது, இப்போ நைட்ரோஜன் சைக்கிள் நமக்கு வந்து நைட்ரோஜன் இப்ப ஏர்ல தான் இருக்கு, சரிங்களா. சரி, ஓகே. ஸோ வந்து பிளான்ட்ஸுக்கு தேவை. ஸோ இப்போ நைட்ரஜன்ல இருந்து ஏர்ல இருந்து அதால எடுத்துக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இது எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, பேஜ் மாறிடுச்சு. ஓகே. ஸோ அமோனியம் ஃபர்ஸ்ட் டீகம்போசர்ஸ் ஆகுறாங்க, அதாவது இறந்து போன பொருள் டீகம்போசர் ஆகுது, தென் அமோனியம் ஆகுது, அமோனியம் நைட்ரைட் ஆகுது, நைட்ரைட் வந்து நைட்ரேட்டா மாறுது, தென் டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியா இதுல இருந்து ஏருக்கு போகுது. ஸோ அட்மாஸ்பியர்ல இருந்து டைரக்டா பிளான்ட்ஸுக்கு வராது. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இதுல புரிஞ்சிக்க வேண்டியது. நைட்ரஜன்ல என்னென்னலாம் இருக்கும்னு சொல்லிட்டு கேட்கலாம். அமினோ ஆசிடு, புரோட்டீன்ஸ், ஹார்மோன், குளோரோஃபில்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கணும். In nature, lightning and ultraviolet radiation provide enough energy to convert nitrogen. ஸோ இதெல்லாம் வந்து, அதாவது ultraviolet and lightning இது வந்து நைட்ரோஜனா கன்வெர்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரியல் கம்பஷன், ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட், பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ், இது எல்லாமே. So by microorganism, bacteria and blue-green algae, by man-உடைய industrial process, இதுவெல்லாம் reason for converting into nitrogen கேக்குறாங்க. So you know the lightning, thunder, இது எல்லாமே. So ammonium ions. Ammonia is a molecule consisting of nitrogen and hydrogen, while ammonium is an ion of ammonia that is formed by accepting a hydrogen ion. So while it is ammonification process la hydrogen accept பண்றதுனால it becomes ammonia. So in the enzyme nitrogenase, which is capable of nitrogen reduction, is present exclusively in prokaryote. Such microbes are called N2 fixers. So உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இன்னொரு வாட்டி நான் படிக்கிறேன். Nitrogenase, which is capable of nitrogen reduction, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, nitrogenase அப்படின்ற ஒரு இது nitrogen reduction kits very is present exclusively in prokaryote ல இருக்குது. it is so such இதெல்லாம் பாத்தீங்கன்னா N2 fixers ன்னு சொல்லி சொல்றாங்க. யாரெல்லாம் அப்படின்னா, இங்க ஒரு டேபர் காலம் கொடுத்திருக்காங்க. ஃப்ரீ லிவிங் நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியானா சிம்பயாட்டிக் நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா ஆர் நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் சாயில் பாக்டீரியா. ஸோ உங்களுக்கு குழப்பமா இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, மேல வந்து ஒரு பிக்சர் காமிச்சு நான் சொல்லியிருந்தேன். ஸோ பாக்டீரியா அழுகி அதுல இருந்து வந்து ரிலீஸ் ஆகிற நைட்ரோஜன் இட் கிவ்ஸ். இப்போ என்னன்னா
சில பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கும் சரிங்களா, பீஸ், இந்த பட்டாணி வகை, லெகுமினஸ், அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து கிராப் ரொட்டேஷன்ல வளர்ப்பாங்க. ஏன் வளர்ப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற வந்து நேச்சுரல் ஃபர்டிலைசர் ப்ராப்பர்ட்டி, நைட்ரோஜன், அதெல்லாம் வந்து தன்னால ரிலீஸ் ஆகி இட் கோஸ், அதாவது எக்ஸசிவானதை வந்து அது வெளியில அதாவது இட் இட் ரிலீசஸ். ஸோ வந்து பக்கத்துல இருக்க பிளான்ட்ஸ்க்கு நியூட்ரியன் கிடைக்கும். ஸோ அது அந்த வேலை பார்க்குது. இப்ப நான் ஏன் இங்க சொல்றேன்னா, அது போல ஒரு பாக்டீரியாவுடைய டிகேல இருந்து ஃபார்ம் ஆகுறது, பிளஸ் இன் பிட்வீன் அது வந்து அமோனிஃபிகேஷன் ஆகுது, கெய்னிங் த ஹைட்ரஜன் அயான். தென் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு பிக்சர். Then it gets into the process of nitrification, nitrite ஆகுது. So then வந்து nitrifying bacteria, it becomes nitrate, denitrifying bacteria, and it goes to the environment or atmosphere. So example கொடுத்திருக்காங்க, aerobic azotobacter, Begimikia, anaerobic clostridium. Anaerobic, aerobic என்னன்னா, aerobic வந்து it needs oxygen for its processing or respiration. Anaerobic it doesn't need you know it doesn't need oxygen. So நான் சொன்னது பார்த்தீங்களா, symbiotic nitrogen fixing bacteria, rhizobium, living in association with leguminous plants and non-leguminous root nodule. So cyanobacteriaன்றது பார்த்தீங்கன்னா நாஸ்டாக், அனபேனா, ஸ்பிருலினா, ஸோ அந்த மாதிரி. நைட்ரிஃபிகேஷன், ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அதுதான் ஒரு ப்ராட் திங். இங்க பாருங்க நல்லாவே கொடுத்துருப்பாங்க. நைட்ரோஜன் இன் அட்மாஸ்பியர், நைட்ரோஜன் ஃபிக்சேஷன், புரோட்டோபிளாசம் கிரீன் பிளான்ட்ஸ், ஸோ புரோட்டோபிளாசம் அனிமல்ஸ், ஸோ இட் கோஸ் டு அமோனிஃபிகேஷன், அமோனியா நைட்ரேட் ஆகுது. ஸோ இட் கம்ஸ் டு தி பிளான்ட். ஸோ அது டீநைட்ரிஃபிகேஷன் ஆயிட்டு தான் அட்மாஸ்பியருக்கு போகும். புரியுதுங்களா? அதாவது நைட்ரிஃபிகேஷன் பாருங்க, இங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க, நைட்ரிஃபிகேஷன், அட்மாஸ்பியரிக் இண்டஸ்ட்ரியல் ஃபிக்சேஷன். ஸோ வென் இட் கோஸ் டு அட்மாஸ்பியர், காற்றாகும் போது இட் இஸ் டீநைட்ரிஃபைடு. ஓகேங்களா? ஸோ இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டெப் 1 நைட்ரோஜன் ஃபிக்ஸிங், நைட்ரோஜன்லேருந்து அமோனியம் ஆர் அமோனியம் அயன்ஸ், நைட்ரிஃபிகேஷன் அமோனியம் ஆர் அமோனியம் அயான்ஸ், நைட்ரேட் ஆகுது. ஸோ அமோனிஃபிகேஷன் இஸ் அ டெட் மேட்டர் பிளஸ் அனிமல் வேஸ்ட், யூரிக் ஆசிட், அமோனியா ஆர் அமோனியம் அயான்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி அமோனியா எஸ்கேப்ஸ் இன்டு தி அட்மாஸ்பியர், அதாவது அட்மாஸ்பியருக்கு போயிடும். த ரெஸ்ட் இஸ் நைட்ரிஃபைடு. டீநைட்ரிஃபிகேஷன், நைட்ரேட்லேருந்து திருப்பியும் நைட்ரோஜன் ஆயிடுது. So இங்க பாருங்க, as a result nitrogen is fixed by man has become a pollutant which can disrupt the balance of nitrogen. இங்க கொடுத்திருக்காங்க, which of the following adds nitrogen to the atmosphere. இது பாருங்க, excretion of urea by animals, burning of coal by man, death of vegetation. எனக்கு தெரிஞ்சு 1 and 3 தான் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். Let's see. So yeah, 1 and 3. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரோஜன் சொல்லும் போது the reason is burning of coal by man ரொம்ப லிமிட்டடா தான் வந்து நைட்ரோஜன் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. See, நைட்ரோஜன் இவங்களுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டெத் ஆஃப் தி வெஜிடேஷன், யூரியா பை அனிமல்ஸ், இதுல இருந்து தான் நைட்ரோஜன் மோஸ்டா ரிலீஸ் ஆகுது. இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு, oxides of nitrogen, oxides of sulfur. Which of the following is or are the emissions from coal combustion at thermal power plant? என்னன்னா மூணுமே. ஸோ கார்பன் டை ஆக்சைடும் இருக்குது, நம்ம நைட்ரோஜன் மேல பார்த்தோம் இல்லையா, இண்டஸ்ட்ரியில இருந்து இட் கோஸ் டு என்ன சொல்றது, அட்மாஸ்பியருக்கு போகுது அப்படின்னு பார்த்தோமா இல்லையா, டீநைட்ரிஃபிகேஷன், ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர். ஸோ மூணுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாம். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. What can be the impact of excessive or inappropriate use of nitrogen fertilizers in agriculture? ஸோ நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காம சொல்லுங்க. Proliferation of nitrogen fixing microorganism in soil can occur. Increase in the acidity of soil can take place. Leaching of nitrate to the groundwater can occur. ஸோ என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? I think I thought all the above, but 2 and 3 தான் கரெக்ட்ன்றாங்க.
ஏன் அப்படின்னா proliferation of nitrogen fixing microorganisms. இதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, impact of excessive inappropriate nitrogenous agricultureனால என்ன நடக்கும்? ஸோ அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான். இங்க ஒரு பாசிட்டிவ் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் மைக்ரோஆர்கனிசம் இன் சாயில் கேன் அக்கர்ன்றது தப்பு. ஸோ இது ஜென்ரலா நமக்கு ஜென்ரல் நாலேஜ் இருந்தாலே புரிஞ்சிடும். See, nitrification is important in agricultural system where fertilizer is often applied as ammonia. Conversion of this ammonium to nitrate increases nitrogen leaching because nitrate is more water soluble. I'll underline nitrate is more water soluble. So leaching ஆகும். புரிஞ்சுதா? டவுட் இருக்கா? மூவ் ஆகலாமா? இங்க பாருங்க, legume rhizobium symbiosis is a classic example of mutualism. Rhizobia supply ammonia or ammonic acids to the plant, in return receive organic acids as a carbon and energy source. ஸோ ஒரு பிளான்ட்ஸுக்குள்ளேயுமே மியூச்சுவலிசம்லாம் இருக்குது, கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸசிவ் ஆர் inappropriate use of nitrogenous fertilizers can make the plants independent of both symbiotic and free living nitrogen fixers. Fixers don't get the food from the plants due to broken relationship and other factors, so their population decreases. Next வந்து phosphorus cycle. So phosphorus cycle sulfur cycleக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி போல நான் சொல்றேன், சரிங்களா? ஸ்டோரி இன் தி சென்ஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி. ஓகே, பாஸ்பேட் அப்படின்றது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சால்ட் மாதிரி, சரிங்களா? ஓகே, ஸோ ரெயின் வருது இல்லையா, ரெயின்ல இருந்து என்ன ஆகுது, வெதரிங் ஆஃப் பாஸ்பேட். ஸோ என்ன நடக்குது, இட் எரோட்ஸ் த சாயில். ரெயின் என்ன பண்ணுது, இட் எரோட்ஸ் தி சாயில். ஆர் இட் வெதரிங் ஆஃப் பாஸ்பேட் ராக் நடக்குது, கண்டிப்பா இல்லையா? ஸோ என்னன்னா சர்ஃபேஸ் ரன் ஆஃப் செடிமெண்ட்ஸ் அக்கர் ஆகுது. செடிமெண்ட்ஸ் அங்க இருந்து உங்களுக்கு பிக்சர்ல காட்டுறேன். சர்ஃபேஸ் வந்து ரன் ஆஃப் ஆகுது. தென் வந்து அது வந்து ஒரு சர்ஃபேஸ் ரன் ஆஃப் செடிமெண்ட்ஸ், செடிமெண்டேஷன் ஃபார்ம்ஸ் நியூ ராக்ஸ். புரியுதுங்களா? அகெயின் plants are eaten by animals. இது ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். Animals decompose in soil. That phosphate goes to the sea or river through leaching and sediment to become phosphate rock. உங்களுக்கு புரியுதா? பிளான்ட்ஸை வந்து அனிமல்ஸ் சாப்பிட்றாங்க, அனிமல் சாயில டீகம்போஸ் ஆகுறாங்க, அதுல இருந்து வர பாஸ்பேட் கோஸ் டு சி ஆர் ரிவர் த்ரூ லீச்சிங். ஸோ எப்படி அப்படியே லேண்ட்லேவா இருக்கும், ஸோ லீச்சிங் மூலியமா, ரெயின் மூலியமா, எது மூலியமாவோ போகுது. அண்ட் செடிமெண்ட் டு பிகம் பாஸ்பேட் ராக். ஸோ இது பார்த்தீங்க, செடிமெண்ட்ரி சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திருப்பியும் கீழே இருந்து மேல போகுமா அப்படிங்கிற, ராக் தான் ஃபைனல். ஸோ ராக் மெல்ட் ஆகி திருப்பி அந்த மாதிரி எந்த ப்ரொசீஜரும் இல்லை, இட் இஸ் அ எண்ட் ப்ராசஸ், சரிங்களா? ஸோ சல்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுவுமே ஈஸி. ஸோ சல்ஃபர் இஸ் நத்திங் பட் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ சல்ஃபர் வந்து அந்த புகையில இருந்து சல்ஃபர். ஸோ சல்ஃபர் எங்கெந்தெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வால்கானிக் எரப்ட் ஆகுது, அது மூலயமா சல்ஃபேட் ஆகுது வாட்டருக்குள்ள போனோடனே. தென் வந்து சல்ஃபேட் ரிடக்ஷன் ஆகுது when it is decomposition of sediment. ஸோ செடிமெண்ட்ல இருந்து சல்ஃபர் ஃபாசில் ஆகுது. ஸோ மைனிங் பண்ணும் இண்டஸ்ட்ரிக்காரங்க அதை மைனிங் பண்ணி வெளியில எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் இந்த டயக்ராம் காட்டுறேன் பாருங்க. Wait, I'll show you. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. I'll show you this. ஓகே, தெரியுதுங்களா? இங்க வந்து ஒரு வால்கேனோ இருக்கு, சரியா? இந்த வால்கேனோல இருந்து வர புகை வந்து சல்ஃபர் ஆக்சைட்ஸ் இன் அட்மாஸ்பியர். இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து சல்ஃபர் ஆக்சைடு வருது. ஸோ ட்ரை டெபாசிஷன் ஆஃப் சல்ஃபர் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு. வேற எங்க இருந்து போகுது, ரெடியூஸ்டு சல்ஃபர் ஹைட்ரஜன். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பிளான்ட்ஸ் வருது, decomposition and other processing நடக்குது. ஸோ அனிமல்ஸ் இந்த மாதிரி நடக்குது, ஓகேங்களா? இந்த சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா வாட்டர்ல போகுது, வாட்டர்ல இருந்து டீகம்போசிஷன் ஆஃப் சல்ஃபைட் ஆகுது, இன் பிட்வீன் ஆர்கானிக் டிபாசிஷனும் உள்ள வருது. தென் வந்து சல்ஃபேட் இன் சாயில், மைக்ரோ ஆர்கானிசம், இது எல்லா ப்ராசஸ்க்குள்ள வருது நடுவில். தென்
அதாவது decomposition of other processing வந்து இந்த sulfates ஆகுது soil with microorganism. Then வந்து gypsum and pyrite in soil and sediments. Reduced sulfur, hydrogen sulfide நடுவில் ஏற்படுது. Sulfur in fossil fuels, அது போல திருப்பியும் வந்து அதை வந்து மைனிங் பண்றாங்க. அதாவது இந்த மாதிரி டீகே ஆனதெல்லாம் இது இது இவ்வளோ பெருசா நீங்க இது பண்ணிக்கணும்னு நான் சொல்ல சின்ன சின்னதா பார்த்துக்கோங்க. ஜிப்சம், பைரைட், சாயில் செடிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சல்ஃபர் சைக்கிள்ல வரும்னு பார்த்துக்கோங்க. ஆனா ஒண்ணுமே இல்லை, டிகம்போஸ் ஆகிறது கடைசியா மைனிங்ல போய் முடியுது. மைனிங் பண்ற இண்டஸ்ட்ரியில இருந்து இது இது வந்து இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் சைக்கிள். ஸோ அதுல இருந்து ஒரு புகை வருது, புகை அட்மாஸ்பியருக்கு போகுது. ஸோ இவ்வளவுதான் இதோடைய கான்செப்ட். இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுல. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் பயோம். ஸோ நேச்சுரல் ஈகோ சிஸ்டம். ஸோ பயோம்ஸ்ன்னு சொல்லும் போது நோ டூ பயோம்ஸ் ஆர் அலைக். ரெண்டு பயோம்ஸ் ஒரே மாதிரி இருக்காது. டெரெஸ்ட்ரியல் பார்ட் ஆஃப் பயோஸ்பியர் இஸ் டிவிசிபிள் இன்டு எனார்மஸ் ரீஜன். அதோடைய கிளைமேட்டிக் கேரக்டரிஸ்டிக் மூலியமா அது என்ன மாதிரியான ஒரு பயோம்ன்றதை கேரக்டரைஸ் பண்றது. precipitation, temperature மெயின்லி, ஸோ வெஜிடேஷன், அனிமல் லைஃப், ஜெனரல் சாயில் டைப், இதை வச்சு முடிவு பண்றதுதான். இதுல பாத்தீங்கன்னா துந்த்ரா, ஆர்டிக் அண்ட் ஆல்பைன் துந்த்ரா. ஸோ துந்த்ரா இஸ் அ வெரி கோல்டு கிளைமேட். இதை பத்தி நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். இங்க பாருங்க, ஃபாரஸ்ட்னு சொல்லும் போது தாய்கா ஆர் போரியல் பயோம், தாய்கா ஆர் போரியல் பயோம், எவர்கிரீன் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. தாய்கா தாய்கா ஆர் அத போரியல் பயோம்னு சொல்லுவாங்க, எவர்கிரீன் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. துந்த்ரா தான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்டு. ஓகேங்களா. இங்க பாருங்க, டெம்பரேட் டெசிடியஸ் பயோம், நார்த் வெஸ்ட் யூரோப் கிளைமேட், பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட்ல வளர்றது தான் டெம்பரேட் டெசிடியஸ் பயோம். ரொம்ப இது பண்ணிட்டு இருக்குங்க. ஓகே, இது வந்து டெம்பரேட் டெசிடியஸ் பயோம்ன்றது பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட். ஓகேங்களா. ஸோ ஃபாரஸ்ட்ல இதுல இருக்கு டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட் பயோம் இருக்குது. ஸோ தாய்கா ஆர் போரியல் வந்து என்னதுன்னா எவர்கிரீன். ஓகேங்களா. சப் டிராபிக்கல் டெசிடியஸ் பயோம், ஈஸ்டர்ன் சைனா, சவுத் ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏ, ஓகே நான் அண்டர்லைனே பண்ணிக்கிறேன். நான் டெம்பரேட் டெசிடியஸ் பயோம் மெடிட்டரேனியன் கிளைமேட், டிராபிக்கல் டெசிடியஸ் பயோம் மான்சூன் கிளைமேட், இந்தியன் டிராபிக்கல் டெசிடியஸ், டெம்பரேட் டெசிடியஸ் பயோம்ன்றது அந்த மெடிட்டரேனியன் சீ கிட்ட இருக்கும் பாத்தீங்களா பிளேஸ், அங்கிருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வர்றது தான் இந்த டெம்பரேட் டெசிடியஸ் பயோம். சவானா ஆர் டிராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை பயோம், டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் பயோம். ஓகே, சாரி ஃபார் த நாய்ஸ். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட். என்னுடைய வாய்ஸ் ரொம்ப இதுவாக இருந்தது, ஹரபிளா இருக்கு, ரொம்ப ரொம்ப சத்தமா இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் பேர் வித் மீ. கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணி பாருங்க, நான் இப்போ கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பேசுறேன். ஸோ நான் வந்து ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் திஸ் திங் இல்லையா. ஸோ ஃபாரஸ்ட் இந்த இந்த ஒரு இது பத்தி ஸோ உங்களுக்கு பிக்சரா காட்டலான்னு சொல்லிட்டு வாட் ஐ ஹவ் டன் இஸ் ஐ ஹவ் கூகுள்டு திஸ். இப்போ நான் இங்க காட்டியிருக்கேன் பாத்தீங்களா, ரைட் சைட்ல இங்க ஒரு பிக்சர் தெரியுதுங்களா. ஸோ இதுதான் என்னன்னா, இங்க இருந்து சி கன்சிடர் திஸ் இஸ் ஈக்வட்டார் ரீஜியன். இந்த கோடு தான் ஈக்வட்டார் ரீஜியன் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ வார்ம்ல இருந்து மேல கோல்டுக்கு போகுது. ஸோ வெட்ல இருந்து ட்ரை, when it goes east, so வந்து வெட்ல இருந்து ட்ரைக்கு போகுது. சரிங்களா. டு த டாப் போலார், போலாருக்கு கீழே இருக்கிறது துந்த்ரா. துந்த்ரால தான் வந்து என்ன சொல்றது, ரொம்ப கோல்டா இருக்கும், ரொம்ப என்ன சொல்றது, ஸ்னோ பனிக்கரடி அந்த மாதிரி விஷயங்களா இருக்கும். இந்த போலார்ல பாத்தீங்கன்னா ரொம்ப மைக்ரோ பாக்டீரியா அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர எந்த உயிரினமும் இட்ஸ் நாட் அ பயோஸ்பியர். ஸோ இங்க பாருங்க, ஈஸ்ட் சைட்ல கோல்டு டெசர்ட் இருக்குது. தென் வந்து நம்ம போரியல் ஃபாரஸ்ட் விட்டோம். போரியல் இஸ் வந்து தைகா, அதுதான் எவர் கிரீன். சரிங்களா. இட்ஸ் அ வெரி சூட்டபிள், ஒரு மழைக்கு மழையும் இருக்கும், வார்ம் இருக்கு. ஸோ இட்ஸ் டிரான்சிஷனல் ஜோன் இல்லையா. ஸோ வந்து ரொம்பவே சூட்டபிள் ஃபார் ஃபாரஸ்ட். டெம்பரேட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்,
இங்க பாத்தீங்கன்னா ஈஸ்ட் சைட்ல. இங்க கீழே பாருங்க சவானா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், இதுதான் டிராபிக்கல் ரீஜன். அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த ரீஜன். ஸோ அந்த வந்து டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், சவானா, டிராபிக்கல் கிராஸ்லேண்ட், வார்ம் டெசர்ட். ஸோ இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன். இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னா, நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னா அது அப்படியே சதர்ன் ஹெமிஸ்பியருக்கும் ரெப்ளிகேட் ஆகும். நெக்ஸ்ட் யா, ஸோ இது பார்க்கலாம் நம்ம ஒன்றுனா. கிராஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிராஸ்லேண்ட் பயம். கிராஸ்லேண்ட் சொல்லும்போது ஸ்டெப்பின்றது வந்து ஸ்மால் ஷார்ட் கிராஸஸ்லாம் இருக்கும், ஃபுல்லா கிராஸஸ் தான். அங்க அது வந்து டெம்பரேட் கிராஸ்லேண்ட் பயோம் சொல்லிட்டு சொல்றாங்க. டெம்பரேட் கிராஸ்லேண்ட் பயோம். சவானா அப்படின்றது வந்தீங்கன்னா பெரிய பெரிய கிராஸஸ் இருக்கும். டிராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை பயோம், டிராபிக்கல் ஷ்ரப்லாண்ட்ஸ் அண்ட் கிராஸ்லேண்ட்ஸ். ஸோ டெசர்ட்னு சொல்லும்போது டிராபிக்கல் அண்ட் மிட் லாட்டிடியூட் டெசர்ட் பயோம். ஸோ இதுதான் துந்திரா வந்து நம்ம மேல பார்த்திருப்போம். இட்ஸ் ஆர்டிக் அண்ட் ஆல்பைன், ஃபுல்லா வந்து ட்ரீஸ் இருக்காது பெர்மாஃப்ராஸ்ட்னால. பெர்மாஃப்ராஸ்ட் இருந்தா how it can do the respiration and all, so it's impossible. So polar bear, lemming, arctic hare, ஆர்டிக் முயல், அந்த ஹேர்னா முயல், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்டிக் வில்லோ, இட்ஸ் லிவ்ஸ் இன் துந்திரா ரீஜன். அந்த மாதிரி ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன்ஸ், சின்ன சின்ன பிராணிகள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தாய்லாந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ evergreen, weathering of rock process slowly in cold environment. cold தான், பட் இருந்தாலுமே vegetation நல்லா தான் இருக்கும். so little derived from conifer needle, coniferous forest இருக்கும். so it decomposes very slowly because of the cold climate and it is not rich in humus nutrients. humus content வந்து லோவா தான் இருக்கும். conifers do not shed their leaves frequently. ஸோ எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னால ஃப்ரீக்வெண்டா அது வந்து ஷெட் பண்ணாது. பாட்ஸால்ஸ் அப்படின்னா என்னன்னா, பாட்ஸால்ஸ் வந்து டிபிக்கல் சாயில் ஆஃப் கோனிஃபரஸ், கோனிஃபரஸ் போரியல் பயோம்ல இருக்கிற ஒரு சாயில் டைப் தான் பாட்ஸால்ஸ் சொல்லுவாங்க. வாட் இஸ் பாட்ஸால்ஸ்ன்னு கேட்பாங்க. கோனிஃபரஸ்ட் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து வர அந்த ஃபாரஸ்ட் வளர்ற சாயில் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பாட்ஸால்ஸ். ஸோ இங்க பாருங்க, டாப் லேயர் ஆஃப் த சாயில் வந்து வெரி தின்னா இருக்கும் அண்ட் இஸ் ஓவர்லைன் ஓவர் சாண்டி அண்ட் லோமி சர்ஃபேஸ் விச் இஸ் நோ ஆர்கானிசஸ், நோ, அடிக்கடி லீச்சிங் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ பாட்டம்ல தான் நிறைய இது இருக்கும். எக்ஸசிவ் லீச்சிங் ஆஃப் தி டாப் சாயில் அக்கர் ஆகும். இங்க பாருங்க, டெம்பரேட் டெசிடியஸ் பயோம், நார்த் வெஸ்டர்ன் கிளைமேட், பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட். இதுவுமே வந்து பாட்ஸாலிக், டாப் லேயர் சாயில் எரோட் ஆயிருக்கும். coniferous type of trees இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் டைப் ஆஃப் டெசிடியஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெஜிடேஷன்ன்றது டெசிடியஸ். ட்ரீஸ் ஷெட் தேர் லீவ்ஸ் இன் தி கோல்டு சீசன், கோல்டு சீசன்ல தான் ட்ரீ இது வந்து லீவ்ஸ் ஷெட் பண்ணும். திஸ் இஸ் an adaptation of protecting themselves against winter snow and frost. ஓகேங்களா. ஸோ சம் ஆஃப் த காமன் ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னா ஓக், எல்ம், ஆஷ், பர்ச், பீச், போப்லார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீஷீஸ். நெக்ஸ்ட் வந்து டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட் பயோம். டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து எங்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதர்ன் சைல்டு, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஃபியூ அதர் பிளேசஸ், அந்த மாதிரி பிக் கானிஃபரஸ் ஃபாரஸ்ட் ட்ரீஸ். இங்க தானே இருக்கேன். டக்லஸ் டீச் பண்ணிட்டு இருக்கேன். டக்லஸ் ஃபர், வெஸ்டர்ன் ரெட் சீடாரு, மவுண்டன் ஹெம்லாக், இந்த இடத்துலலாம் தான் இந்த டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கும். அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா grizzly bears are the common mammals found in Alaska. Subtropical deciduous biome in eastern China, southeastern USA. It supports luxurious vegetation. Subtropical China, southeastern USA, அந்த மாதிரி இடங்கள். On the highland, various species of coniferous, just pines, cypresses are important. Perennial plant growth is not checked by either a dry season or cold season. Steppe அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஷார்ட் கிராஸஸ், அதோடைய கிராஸஸ் எல்லாம் ஷார்ட்டரா இருக்கும். ட்ரீஸே வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரீஜன். அனிமல் டைவர்சிட்டி இருக்கும். டெம்பரேட் டெசிடியஸ் பயோ, மெடிட்டரேனியன் கிளைமேட். ட்ரீஸ் ஆர் வெரி வித் ஸ்மால் ப்ராட் லீவ்ஸ் ஆர் வைட்லி ஸ்பேஸ்ட் அண்ட் நெவர் வெரி டால். டெசிடியஸ் மெடிட்டரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட்ல மீடியம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரீ மீடியம், மெடிட்டரேனியன் மீடியம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ட்ரிக்ஸ். ரீஜன் வித் அடிக்வேட் ரெயின்ஃபால் ஆர் இன்ஹாபிட்டட் பை லோ ப்ராட் லீவ்டு எவர்கிரீன் லீவ்ஸ். Okay, so tropical deciduous biome.
இட்ஸ் அ மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட். இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா மான்சூன் கிளைமேட் தான் நம்ம இருக்கிறது. டெசிடியஸ் பயோம. அதாவது இந்த சாப்டருக்கு நீங்க இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு நோ அபவுட் ஆல் த கிளைமேட். கிளைமேட்டுக்குன்னு தனியா வந்து நிறைய லெக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. நானே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரெக்வஸ்ட், அதாவது உங்களுக்கு நீங்க என்ன என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்ல தெரிவிக்கலாம். ஸோ டீக், நீம், பம்பு, சால், சீஷம், சாண்டல்வுட், கயிறு, மல்பெரி இதெல்லாம் தான் வளரும்னு சொல்றாங்க. சவானான்றது லார்ஜ் கிராஸ், பட் ட்ரீஸே இருக்காது. ஷார்ட் ட்ரீஸே இருக்காது, ஷார்ட் ட்ரீஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெசிடியஸ் டைப் ஆஃப் கிளைமேட். ஷெட்டிங் லீவ்ஸ். So to prevent their loss of water, transpirations நடக்கும். Shed their leaves in cool dry season to prevent. ஏன் அந்த சீசன்லனா to prevent the excessive loss of water through transpiration. Example acacias. Savanna biome வந்து rich in mammal, bird and reptile biodiversity. So டெசிடியஸ் அப்படின்னா எதுவுமே கிடையாது. இலை உதிரும் ட்ரீஸ் தான் டெசிடியஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் பயோம். ஹை டெம்பரேச்சர் அண்ட் abundant rainfall support a luxuriant tropical rain forest. நீங்க பாருங்க, equatorial vegetation comprises a multitude evergreen trees, mahogany, ebony, dyewood. In coastal areas and brackish swamps, mangrove forest thrive. All plants struggle upwards, most epiphytes for sunlight, resulting in peculiar layer arrangement. Canopy, அதாவது thickness of the forest canopy சொல்லுவாங்க. epiphyteன்றது பாத்தீங்கன்னா commensalism. Epiphyte benefits without troubling the host. அதாவது மியூச்சுவலா இருந்துப்பாங்க. and epiphyte is a plant that grows harmlessly upon other plant. யாரையுமே harm பண்ணாம வளர்றது தான் இந்த epiphyte. So commensalism. So plants எல்லாமே epiphyte தானே, so they don't disturb others. Which of the following is the unique characteristics of equatorial forest? Presence of tall closest trees with crown. So correct. Coexistence of large number of species. இதுவும் correct. Presence of numerous varieties of epiphytes. மூணுமே correct. இல்லையா? So next வந்து desert biome. Desert biome பத்தி சொல்றதுக்கு கிடையாது. Xerophytic or drought resistant. அதோடைய ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம திக்கரா இருக்கும் டெசர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா. பிகாஸ் அதோடைய மழை இல்லாத ரீஜன்ல இருக்கும்போது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிள்ல தானே டிபெண்ட் பண்ணிருக்கு. ஸோ ரூட் திக்னஸா இருக்கும்போது it goes deeper and get the water to sustain themselves. இல்லையா? ஸோ டஃப் ஸ்கின்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் பார்க்க போறோம். அக்வாட்டிக்னு சொல்லும் போது இதெல்லாம் வரும், ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் வரும். அதுல என்ன வரும், ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ். மெரைன்னு சொல்லும் போது ஓஷன், எஸ்டுரி, மேங்க்ரோவ்ஸ் அதெல்லாம் தான் வரும். சரி, இதுல ஒரு ஃபேக்ட் கொடுத்திருக்காங்க. ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லும் போது வாட்டர் ஆன் லேண்ட் which is continuously cycling and has low salt content, always less than 5 ppt is a fresh water. 5க்கு மேல போச்சுன்னா அது saline water. saline உப்பு தண்ணி, அதுதான். So there are two types of fresh water, static and still. அதாவது lentic அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாண்ட், அதாவது ஸ்டாட்டிக் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். பாண்டு, லேக், பாக், ஸ்வாம்ப் இவங்கெல்லாம். ரன்னிங் வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த லாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. லென்டிக் அப்படின்னா லென்ட் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாவே இருக்கும், எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். லோட்டிக்ன்றது வந்து இட் கோஸ் லைக் ஸ்ப்ரிங், மவுண்டைன் ப்ரூக்ஸ் இதெல்லாம் போயிட்டு ரிவர்ல கலக்குது இல்லையா, அதெல்லாம். மெரைன் ஈகோசிஸ்டம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 35 parts per 1000 above இருக்கும். ஸோ அதோடைய என்ன சொல்றது, சால்ட் கண்டென்ட் அந்த மாதிரி. பிராக்கிஷ் வாட்டரும் பாத்தீங்கன்னா இட்ஸ் சால்ட் மார்ஷஸ், மேங்க்ரோவ், ஸ்வாம்ஸ் தெரியுதா. ஸோ இதெல்லாம் தான். அக்வாட்டிக் ஆர்கானிசம் என்ன இருக்கும், நியூஸ்டன் அப்படின்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூஸ்டன் அப்படின்னா என்னன்னா ஃப்ளோட்டிங் பிளான்ட், சரியா. ஃபெரிஃபைட்டன் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து இட் இஸ் அட்டாச்டு டு தி லீவ்ஸ், ரூட்ஸ் அதெல்லாம் அதோட அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
roots அதோடைய. So example sessile algae. So plankton அப்படின்றது it's a microscopic floating organism such as algae, diatom, protozoan, larval form. It's all called as plankton. So இதெல்லாம் சாப்பிட்றவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, animals like crustaceans, protozoans, இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ இவங்களுமே இந்த கிரஸ்டேஷியன்ஸ், புரோட்டோசோவன்ஸ் இவங்களுமே ஒரு கைண்ட் ஆஃப் பிளாங்டன் தான். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. The locomotory power of the plankton is limited and so that their distribution is controlled largely by currents in the aquatic ecosystem. இன்னொரு வாட்டி நான் படிக்கிறேன். I'll just rub it. It has been nasty. Okay. Okay, so the locomotory power of plankton is limited so that their distribution is controlled largely by current in the aquatic ecosystem. So locomotory power of the plankton is very high in கொடுப்பாங்க. No, it is very low. Nekton அப்படின்னா என்னன்னா, the group contains powerful swimmers that can overcome the water current. So powerful swimmers தான் nekton. நியூஸ்டன் வேற நெக்டன் வேற, ரெண்டுத்தையுமே குழப்பிக்க கூடாது. நெக்ஸ்டன் வேற, நியூட்டன் வேற. ஸோ நியூட்டன் இஸ் அ ஃப்ளோட்டிங் ஒன். இவர் நெக்டன்ன்றவர் வந்து வாட்டர் கரண்ட்டை ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவார். ஃபெரிஃபைட்டன்ன்றவர் ஆல்கே அந்த மாதிரி சொல்லலாம். பிளாங்டன்ன்றது மைக்ரோஸ்கோபிக் ஃப்ளோட்டிங் ஆர்கானிசம். So benthos அப்படின்றது பாருங்க, benthic organism are those found at living at the bottom. bentho bottom of the waterல. ஸோ இவங்களுடைய அக்வாட்டிக் ஹேபிடேட்ஸ்க்கு என்னென்ன தேவை? சன்லைட் தேவை. 40K ஃபோட்டிக் ஜோன் இருக்கு. 40Kனா சன்லைட் பெனிட்ரேட் ஆகுது. சன்லைட் எங்க பெனிட்ரேட் ஆகும்? டாப் ஆஃப் தி வாட்டர்ல தான் பெனிட்ரேட் ஆகும். பிலோ போக போக வந்து சன்லைட் இல்லைன்னா பிளான்ட்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப வாழவே முடியாது, டீப் அந்த மாதிரி போகும்போது. ஸோ எல்லாருமே வாழ முடியாதுன்றதுல சில பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கு without photosynthesis. So photic zoneன்றது light penetrate ஆகிற இடம். aphoticன்றது deeper. இது dissolved oxygen பாத்தீங்கன்னா fresh waterல வந்து average concentration of dissolved oxygen வந்து 10 parts per million ppm by weight. என்னன்னா this is 150 times lower than the concentration of oxygen in an equivalent volume of air. Oxygen is less soluble in warm water. So warm water la oxygen வந்து less soluble. Warm water also enhances decomposer activity. Therefore, increasing the temperature of water body increases the rate at which the oxygen depleted from water. புரியுதுங்களா? Therefore, increasing the temperature of your water body increases the rate of oxygen is depleted from water. So எவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் அவ்வளோக்கு அவ்வளோ ஆக்சிஜன் அதை விட்டு போவது அதிகரிக்கும். வின்டர் கில்ன்றது வந்து the water body shallow, oxygen gets depleted and the fish die. The condition is known as winter kill. So ஏன் வந்து shallow waterல வந்து winter kill ஏற்படுது, deep waterன்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. டெம்பரேச்சர் கீழே போக போக ரெடியூஸ் ஆகும், மேலதான் அதிகரிக்கும். டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெப்த். ஸோ டெம்பரேச்சர் எங்க மேல இருக்கு? மேலதான் நிறைய இருக்கு. ஸோ அங்கதான் என்ன ஆகும்? winter kill takes place. Temperature is nothing but what the temperature, அதாவது அதுல இருந்து கிடைக்கிற எனர்ஜி. டெம்பரேச்சர் தெரியும்ல, the narrow temperature tolerance limit of organism aquatic அப்படின்றது இருக்கு. wetland ecosystemனு சொல்லும்போது area of marsh and peatland with a water that is static or flowing, fresh, brackish or saline, including areas of marine water the depth of which at low tides doesn't exceed at 6 million, அதாவது 6 மீட்டர். வெட்லேண்ட்ன்றது ஒரு டிரான்சிஷனல் zone. ஈகோட்டோன் டெரஸ்ட்ரியலுக்கும் அக்வாட்டிக்கும். அதாவது
இது வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இட்ஸ் அ வெரி ஃபெமிலியர் எக்ஸாம்பிள். ஸோ அது எந்த இடம் நீங்க போயிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரிவிக்கணும். So mangroves, lake littorals, marginal areas between highest and lowest water level of the flood. ஸோ இந்த மாதிரி ஏரியா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லேண்டுக்கும் வாட்டருக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற ஏரியா. ஸோ இந்த டிரான்சிஷனல் ஜோன் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் மேங்க்ரோவ்ஸ், வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அங்கெல்லாம் நல்ல வெஜிடேஷன்ஸ் நடக்கும். எப்பவுமே வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கும், மாய்ஸ்ட் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனால So yeah, இத பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். So the marshland, mangroves, that is a ecotone between the இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஃபோர்டிக் ஜோன்ன்றது இந்த ஏரியா, கீழே இருக்கிறது தான் ஏஃபோர்டிக்கு. ஸோ அதோடைய மிக்சடு லேயர் தான் இது. தென் பார்த்தீங்கன்னா இது வந்து லிட்டோரல் ஜோனு, இது வந்து பெலாஜிக் ஜோனு. இது இந்த ரெண்டு கார்னர்ஸுமே லிட்டோரல் ஜோன். ஸோ வாட்டர் சர்ஃபேஸ், appropriate thermocline depth in summer, compensation depth, photosynthesis is equal to respiration. ஓகேவா? ஸோ அதுதான் என்னென்னலாம் அதில் இம்பார்ட்டன்ட் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் நோ கிளியர் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் லேக்ஸ் அண்ட் வெட்லேண்ட்ஸ். ஸோ இன் ஜென்ரல் வெட்லேண்ட்ஸ்னா ஷாலோ, லேக்ஸ்னா டீப்பாகவும் இருக்கலாம், ஷாலோவாகவும் இருக்கலாம். இங்க ஒரு ஃபேக்ட் பாருங்க. நேஷனல் லேக் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் considers lakes as a standing water bodies which have a minimum depth of 3 meter. இது யார் சொல்லிருக்காங்க? நேஷனல் கன்சர்வேஷன் லேக் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம். Generally, it covers a water spread of more than 10 hectares and have no or very little aquatic vegetation. So, புரியுதுங்களா? Generally cover a water spread of more than 10 hectares and have no or very little aquatic vegetation. Wetlands generally it's less than 3 meter deep. Most of their area are usually rich in wetlands. அதனால தான் wetlands conservation. It has a biodiversity, அதாவது plant species, animals, fauna, flora எல்லாமே வந்து rich in nutrients சரி. And then have abundant growth of aquatic macrophyte. அதாவது macrophyteனா என்னன்னா aquatic plant large enough to see by naked eye. Excessive growth of macrophytes, both submerged and free floating in wetland, affects the water quality adversely and interfere with the utilization of the water body. So however, marginal aquatic vegetation is desirable as it checks erosion, serves habitat for wildlife and helps improve the water quality. So இதெல்லாம் ரொம்ப பெருசா பார்க்கணும்னு தேவையில்ல. லேக் அப்படின்னா என்ன, வெட்லேண்ட் அப்படின்னா என்ன? இட்ஸ் அ ஷாலோ. ஸோ வெட்லேண்ட்ன்றது வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்ட பிச்சாவரம் இருக்கு பாத்தீங்களா, அங்க போயிருந்தீங்கன்னா தெரியும். இட்ஸ் அ என்ன சொல்றது, மேங்க்ரூவ்ஸ், வெட்லேண்ட் அங்க இருக்கும். மோஸ்ட் ஃப்ளூவியல் ரெசிடியூவல். இது லேக் ஏன் பெர்மனன்ட் அப்படின்னா இட்ஸ் பெர்மனன்ட். ஓகேங்களா? லேக்னா பெர்மனன்ட். இது பெர்மனன்டாவும் இருக்கலாம் ஆர் டெம்பரரியா மார்ஷி, அதாவது ரெயின்ல ஃபார்ம் ஆனதாகவும் இருக்கலாம். லேக்ன்றது ரிலேட்டிவ்லி ஸ்மால். இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம் லார்ஜ். நீங்க வந்து இதை மாத்தி கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. லேக் லார்ஜ், வெட்லேண்ட் ஸ்மால்னு கொடுப்பாங்க. அப்படி கிடையாது. லேக் தான் ஸ்மால், வெட்லேண்ட் தான் ரிலேட்டிவ்லி லார்ஜ். ரிலேட்டிவ்லி அப்படின்ற வேர்டை இங்க நீங்க நோட் பண்ணி ஆகணும். ஸோ தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வந்து லேக்ல இருக்குது. வெட்லேண்ட்ன்றது வந்து சும்மா மேலோட்டக்கா இருக்கும். இட்ஸ் ஷாலோ. ஓகேவா? இட்ஸ் நாட் டீப், ஷாலோவா இருக்கும். இங்கேயே மண்ணெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது how thermal stratification is possible இல்லையா? ஸோ தெர்மலி ரெகுலேட்டட். இது வந்து விண்ட் ரெகுலேட்டட். ஃபைட்டோபிளாங்டன் டாமினன்ட் ப்ரொடியூசர் எங்க? லேக்ல. மேக்ரோஃபைட்ஸ் கண் கூடாவே பெரிய பிளான்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து கிரேசிங், ஃபுட் செயின் வந்து கிரேசிங் பாத் நடக்கும் எங்க? லேக் கிட்ட. டெட்ரிட்டஸ் பாத்வே வந்து இது வெட்லேண்ட்னால வச்சுக்கோங்க. ஸோ ப்ரொடக்டிவிட்டி லோவா இருக்கும் இங்க, ஹையா வந்து வெட்லேண்ட்ல தான் இருக்கும். டிராஃபிக் ஸ்டேட்டஸ் வந்து ஒலிகோட்ராஃபிக், இது
eutrophication. ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் கண்ட்ரோலில் சிக்னிஃபிகண்ட் ஃபார் வெட்லேண்டு. வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே லேக்கில் கிடையாது, பட் வி ஹாவ் இட் இன் வெட்லேண்ட். ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ யூட்ராஃபிகேஷன் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு நான் வந்து சர்ச் பண்ணி காட்டுறேன். So eutrophication, it's a gradual increase in the concentration of phosphorus, nitrogen and other plant nutrients in an aging aquatic ecosystem such as lake. Productivity or fertility of such an ecosystem naturally increases as the amount of organic material that can be broken down into nutrients increases. So in the picture பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட்ஸ் அதெல்லாம் வந்து மேலேயே வந்து இதுவாகி ஆல்கல் ப்ளூம்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. ஸோ இதனால கீழே வந்து அது பார்த்தீங்களா இந்த ஒரு ஹேண்ட்ல தெரியுங்களா? ஸோ சன்னுடைய பெனிட்ரேஷன் வந்து ஸ்டாப் ஆயிடுது, கீழே இருக்கிறதெல்லாம் ஈஸியா செத்து போயிடும். இதுதான் யூட்ராஃபிகேஷன். ஸோ இங்க வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க, யூட்ராஃபிக் ஸ்டேட்டஸ். இது வந்து மோஸ்ட்லி யூட்ராஃபிக் மார்ஷ்லேண்ட், அந்த சொன்னேன் இல்லையா வெட்லேண்ட், அங்க வந்து நிறைய யூட்ராஃபிகேஷன் நடக்கும். ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெட்லேண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் தருது, தென் வந்து ஃபுட், பில்டிங் மெட்டீரியல், பயோடைவர்சிட்டி, ஃப்ளட் கண்ட்ரோல், கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே. ஸோ மைக்ரேட்டரி பேர்ட்ஸுக்கு நிறைய ஒரு நல்ல ஒரு புகலிடமா இருக்குது. டூரிசம், பியூரிஃபிகேஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர், ரீசைக்ளிங் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், ரீசார்ஜிங், இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. பஃபர் ஆக்ட், ரிப்பேரியன் பஃபர் ஷோர்லைன் அகேன்ஸ்ட் எரோஷன் அண்ட் பொல்யூஷன்ஸ். ஸோ இது வந்து அப்லாண்டு. இந்த இடம் தான் ரிப்பேரியன் ஏரியா, ரிப்பேரியன் பஃபர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீம் சேனல் இங்க இருக்கு, சரிங்களா? இதுதான் ரிப்பேரியன் பஃபராக அமையுது. ஸோ இதுதான் அந்த வெட்லேண்டு. ஸோ இது ஏன் டிப்ளீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரினால, பிளஸ் ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன்னால, கன்வர்ஷன் ஆஃப் வெட்லேண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர்னால, ஓவர் ஃபார்மிங், ஃபிஷ் ஃபார்மிங்லாம் நடக்குது. ஸோ இதனால ரிமூவல் ஆஃப் சாண்ட் ஃப்ரம் பெட்ஸ் நியர் சீஸ் அண்ட் மேக் த வெட்லேண்ட் வல்னரபிள் டு வேவ் ஆக்ஷன். இதுக்கு மிட்டிகேஷனுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் டு ஸ்டாப் தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ் இன்வேஷன் பண்றது, தடுக்கிறது. சாயில் கன்சர்வேஷன் மெஷர்ஸ், அஃபாரஸ்டேஷன், preventing grazing peripherals of wetlands. So sustainable tourism, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் கொண்டு வரது. யூட்ராஃபிகேஷன், abatement by processing nutrient rich discharge into the water body. ஸோ இதை வந்து தடுக்கிறது. involving the local population, the conservation, அதாவது decentralization, எல்லாருமே இணையணும் சொல்லிட்டு. measures to protect the wetlands. first இருக்கிறது ராம்சர் கன்வென்ஷன் ஆன் வெட்லாண்ட்ஸ், ராம்சர் சைட்ஸ் இன் இந்தியா, வெட்லாண்ட்ஸ் இன்டர்நேஷனல், நேஷனல் வெட்லாண்ட்ஸ் ஃபார் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம். Wetland International என்றது, Wetland International is a global organization. It's an NGO, not government. NGO that works to sustain and restore wetlands and their resources for people and biodiversity. Wetlands International's work ranges from research, advocacy, engagement with government, corporate, international policy அந்த மாதிரி. ஸோ இங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னன்னா with reference to conservation organization called Wetland International, which of the following statements are correct அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கரெக்டாக இருக்கும்? It is intergovernmental organization formed by the countries which are signatories to Ramsar Convention. It's not intergovernmental, it is a என்னது Wetlands is an international, so it's an NGO இல்லையா? ஸோ 2 மட்டும்தான் கரெக்ட். 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். It works at the field level to develop and mobilize knowledge and use the practical experience to advocate for better policies. கரெக்ட் தானே? ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு வெட்லேண்ட். டக்குன்னு குவிக்காக எல்லாத்தையும் பார்த்துடலாம். இங்கே லடாக் ரீஜன், சோமேரி, பேங்காங் சோ, தென் ஊலாறு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல, ஸோ ஹோக்ஸாறு, சாரி இதுதான் லடாக் ரீஜியன், இதுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர். 1 minute.
ஸோ எஸ், இதுதான் இதுதான் வந்து இந்த பிளவு லடாக் இது. ஸோ இதெல்லாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரஞ்சித் சார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சந்தேர்தல், ரோப்பர், ஹரிகேஸ் இன் பஞ்சாப், இந்த காங்கிலி, சுக்னா, பான்கங்கா, ஜிம்லிதல், இத்தனை வெட்லேண்ட் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் அ பைண்டிங் லீகல் அக்ரிமெண்ட் அப்படி கிடையாது, இட்ஸ் அன் என்ஜிஓ இல்லையா. ஸோ வந்து கவர்மெண்ட் கையில தான் இந்த பொறுப்பு இருக்குது. சாம்பார் இஸ் இன் ராஜஸ்தான், இட்ஸ் வெட்லேண்டு. ஸோ தமிழ்நாடுல எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சதர்ன் ரீஜியன்ல பாருங்க, கொல்லேரு கொல்லேரு ஓகே, கொல்லேரு நம்ம ஆந்திரா, ஹெகரி கர்நாடகா, ஹிட்காலு, காட் பிரபா, மகதி. ஸோ அதெல்லாம். ஸோ இங்க நம்ம ஒன்று இது பண்ணிட்டோம். ரங்க ஜஸ்ட் ரங்கன்திட்டு, காட் பிரபா, ஹெகரி, கேஜி கோப்பன், குடாவி பேர்ட் சாஞ்சுரி கூட வெட்லேண்ட் ஆக்கிட்டாங்க. காதுலாண்ட், கொட்டுலி, சாஸ்தம் கோட்டா, வெம்பானாது, கோல், அஸ்தமுடி, ஸோ பள்ளிக்கரணி, காலிவேலி, பாயிண்ட் கேலிமர். ஸோ இதெல்லாம் இங்க பாருங்க, வெட்லேண்ட்ஸ் ஐடென்டிஃபைட் அண்டர் நேஷனல் வெட்லேண்ட்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ லெட்ஸ் கோ. நேஷனல் வெட்லேண்ட்ஸ் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம். நேஷனல் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் வந்து in the year of 1985-86 கொண்டு வரப்படுது. criteria for identification of wetland of national importance under NWCP are the same as those prescribed under the Ramsar Convention. Ramsar Conventionக்கு கீழே வந்து கொண்டு வரப்பட்ட வெட்லேண்ட் அதே போலதான் ப்ரொசீஜர் criteria for identification. So central government is responsible for the overall of wetland conservation programs. The central government தான். So it also provides guidelines, financial, technical and assistance to the state government. Since land resources belong to them, state governments, unit administrations are responsible for the management of wetlands. Aim என்னன்னு பார்த்தீங்கன்னா, so for the local communities usage it should be maintained. So objectives என்ன அப்படின்னா, the policies guidelines எல்லாம் சொல்லுவாங்க, ஓகேங்களா. So to provide financial assistance for undertaking intensive conservation measures. So இப்போ நம்ம வந்து ராம்சர் கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்ட் பார்க்கலாம். இந்த ராம்சர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ராம்சர் இஸ் அ பிளேஸ் இன் சிட்டி இன் ஈரான், ஓகேவா. 2nd of February 1971 தான் இது வருது. ஸோ அன்னைக்கு தான் வந்து வேர்ல்டு வெட்லேண்ட் டேன்னு சொல்றாங்க. நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் அப்போ எவ்வளோ இருந்தாங்கன்னா 170. இப்போ எவ்வளோ இருக்குன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. At the center of Ramsar philosophy is the wise use of wetland. What is the philosophy ன்னு கேட்பாங்க. wise use of wetland. So maintenance and of ecological character within the context of sustainable development. 64% of the wetlands have disappeared in the last century, which is to be, we have to worry for that, இல்லையா. So convention uses a broad definition of wetlands. It includes all lakes, rivers, underground aquifers, swamp, marshes, wet grassland, peatland, oases, estuaries, deltas, and tidal flats, mangroves, coral reef. So இது எல்லாமே சேர்ந்தது தான். ஸோ இது எல்லாமே வந்து இட் இன்க்ளூட்ஸ் கன்வென்ஷன்ஸ்க்கு வந்து இந்த கன்வென்ஷன்ல இதெல்லாம் ப்ராட் கேட்டகரியில கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க. கிரவுண்ட் அக்விஃபயர், ஸ்வாம்பா இருக்கணும், சதுப்பு நிலம், மார்ஷஸ், வெட் கிராஸ்லேண்ட், பீட்லேண்ட், ஒயசஸ், estuaries, deltas, tidal flat, mangroves, so other coastal areas. இதெல்லாம் தான் criteria. COP, so என்னன்னா convention. COP is the policy making organ of the convention which adopts the decision resolutions. So every three year representatives of the contracting parties வந்து conference of the contracting party meet பண்ணுவாங்க. ஸோ COP 12 எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, புண்டா டெல் எஸ்டே உருகுவேல நடந்துச்சு 2015. COP 13 வந்து துபாயில் நடந்துச்சு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் 2018 நடந்துச்சு. Under the convention, contracting parties commit to work towards the wise use of wetlands, designate suitable wetlands of international importance. ஸோ அந்த மாதிரி
Ramsar site அப்படின்னா என்ன? At the time of joining the convention, each contracting party undertakes to designate at least one wetland for inclusion in the list of wetlands of international importance. அதுல ஒரு பார்ட்டி வராங்கன்னா கண்டிப்பா வந்து எந்த கண்ட்ரி வராங்களோ அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒன்னாச்சும் அவங்களுடைய நாட்டுல இருந்து வெட்லேண்ட் அந்த இதுக்குள்ள வரணும், இன்க்ளூஷன்ல வரணும். ஸோ ராம்சர் சைட் அப்படின்றது வரணும்னா it embodies the government's commitment to take steps necessary to ensure the ecological character. There are over 2,300 Ramsar sites on the territories of 170 Ramsar contracting parties. So யார் இதுல நிறையனா யுனைடெட் கிங்டம் 170, Mexico 142, Bolivia is the largest area wise Bolivia தான் largest Ramsar site. சொல்லலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. So இங்க Montrix record பத்தி கொடுத்திருக்காங்க. Montrix record is nothing but registration of wetland on the list of wetland. அதாவது changes, important changes. இங்க பாருங்க wetlands. I'll just mark it for you. List of wetlands of international importance where changes in ecological characteristics have occurring or likely to occur as a result of technological development, pollution. ஸோ ரொம்ப மோசமா இருக்கும் பார்த்தீங்களா ராம்சர், அதாவது வெட்லேண்ட்லேயே. ஸோ அதுதான் வந்து இந்த மான்ட்ரிக்ஸ் ரெக்கார்டுன்றது எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். திங்க் இதெல்லாம் ரொம்ப இதுவாயிடுச்சு. So yes guys, if in the question பாருங்க, if a wetland of international importance is brought under the Montrix record, what does it imply? So இங்க option A னே கொடுத்துட்டாங்க. So என்னன்னா changes in ecological character have occurred or are occurring or likely to occur the wetland as a result of human interface. So இதுதான் international organization partners. யாரெல்லாம் இவங்களோட partners அப்படின்ற ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க. They are closely working with 6 international organizations: BirdLife International, International Union for Conservation of Nature (IUCN), International Water Management Institution, Wetland International, WWF, International Wildfowl and Wetland Trust. So who are the other partners? Convention on Biological Diversity, Convention to Combat Desertification, Convention on Conservation of Migratory Species of Wild Animals, Convention on Migratory Species, World Heritage Convention, Convention on International Trade in Endangered Species. Project funding is done by various groups like multilateral development banks, donors, UN agencies such as United Nations Environment Program, United Nations Development Project, non-governmental organization. UNDP கோட full form நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். UNDP, Development Program, United Nations Development Program. So yes, development project in சொல்லிருப்பேன். It's a development program. Criteria for identification. So ஒரு ராம்சர் கன்வென்ஷன் wetland அப்படின்றதுக்கு criteria இருக்கும் இல்லையா? என்ன criteria? இது ரொம்ப முக்கியமானது. It contains a representative, rare, unique example of near natural wetland type ஆக இருக்கணும். Supports vulnerable, endangered or critically endangered species or threatened ecological communities. Supports population of plant and or animal species important for maintaining biological. Suppose plant or animal species critical stage in life cycles or providing refuge. Regulates regularly supports 20,000 water birds or more water birds. Regularly supports 1% of individuals in population of one species or subspecies of water birds. Supports a significant proportion of indigenous fish
சப்ஸ்பீஷீஸ். ஓகேங்களா? So let's start with this. ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிளான சாப்டர் தான் இந்த மேரத்தான். அதாவது இப்போ இந்த பார்ட் பார்த்துட்டு இருக்கீங்களே இது. ஸோ வேற என்னென்ன குவாலிஃபிகேஷன், இட் ஷுட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட், ஃபிஷஸ், ஸ்பானிங் கிரவுண்ட், நர்சரி இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நீங்க வந்து பிச்சாவரம் தமிழ்நாட்டில் நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா, as we all are Tamilians, we should have known about பிச்சாவரம். It's an important source of food, water, resource, increased possibility of recreation and ecotourism. So இதுதான். As of February 2019, there are 27 Ramsar sites. இப்போ எவ்வளோ இருக்குன்றத காமெண்ட் செக்ஷன்ல எனக்கு இது பண்ணுங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், கேரளா, பஞ்சாப் இவங்க கிட்டே வந்து 3 wetlands each இருக்குது. சரிங்களா? வெஸ்ட் பெங்கால், ஒரிசா கிட்ட, ராஜஸ்தான் கிட்ட 3. இப்போ எவ்வளோ எல்லார்ட்டையும் இருக்குதுன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ வந்து தமிழ்நாட்டில் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதுதான் நான் சொன்னது பிச்சாவரம். ஸோ இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க இது பண்ணுங்க. குயிக்கா வந்து நம்ம ராம்சர் சைட்ஸ் பார்த்துடலாம். டக்கு டக்குன்னு நான் படிச்சிடறேன் நான், ஏன்னா ஒரு குயிக் ரிவிஷன் தானே இது. ஸோ அஸ்தமுடி வந்து கேரளா, பித்தகார்னிகா ஒரிசா, போஜ் வெட்லேண்ட் மத்திய பிரதேஷ், போபால் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, போஜ். ஓகேங்களா? சந்தர்தால் வெட்லேண்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ், சிலிகா ஒரிசா, தீப்போர் பில் அசாம், ஈஸ்ட் கல்கட்டா வெட்லேண்ட் வந்து கல்கட்டான்னு இதுல இருக்கு. ஸோ வெஸ்ட் பெங்கால். ஹரிக்கே வந்து பஞ்சாப். ஹொக்கேரா ஹரிக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஹொக்கேரா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், காஞ்சிலி வந்து பஞ்சாப், கியோலாடியோ ராஜஸ்தான், கொல்லேரு ஆந்திர பிரதேஷ், லோக்டக் வந்து மணிப்பூர், நால் சரோவர் வந்து குஜராத், நால் சரோவர் குஜராத், பாயிண்ட் கேலிமர் சொல்லவே வேண்டாம், தமிழ்நாடுன்னு தெரியும், போங்டாம் லேக் ஹிமாச்சல் பிரதேஷ், ரேணுகா வெட்லேண்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ், சேம் ஹிமாச்சல் பிரதேஷ், தமிழ்நாடுன்னு போட்டுறாதீங்க. ரோப்பர் லேக் வந்து பஞ்சாப், தென் வந்து ருத்ராசாகர் லேக் வந்து திரிபுரா, சாம்பா ராஜஸ்தான், சஸ்தம் கோட்டா லேக் கேரளா, தென் சுந்தர்பன்ஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், சோன்சர் மன்சார் லேக் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பட் தெரிஞ்சுக்கோங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர். சோமேரி லேக் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். அப்பர் கங்கா ரிவர், பிரிகாட் டு நரோரா ஸ்ட்ரெச், வெம்பாநாத் கோல் வெட்லேண்ட் கேரளா, ஊலார் லேக் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து அதை பத்தின டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் இருக்குது. நான் ஸ்லோவா மூவ் பண்றேன், நீங்க பாருங்க. ராம்சர் சைட் நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ பாஸ் பண்ணி பாருங்க. So Point Calimere நம்ம தமிழ்நாடு, one of the last remnants of dry evergreen forest, habitat dry evergreen forest, mangrove wetland, winter migrants வந்து spoonbilled, sandpiper, great flamingos இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ அதை பத்தி கொடுத்துருக்காங்க. அப்பர் கங்கா ரிவர் வந்து இட்ஸ் habitat for IUCN red listed கங்கா ரிவர் dolphin, gharials is nothing but crocodiles, gharials is a crocodiles. ஸோ வெம்பானா அது வந்து லாங்கஸ்ட் ரிவர், சாரி லேக், longest and largest, it's a largest lake of Kerala, longest lake of India, second largest Ramsar site in India after Sundarbans. So Vembana coal wetland. இப்போ நம்ம வந்து பிச்சாவரம் அதை கூகுளில் போடுவாங்களாம். ஃபர்ஸ்ட் இது பார்த்துடலாம். ஊலார் பார்த்தீங்கன்னா இட்ஸ் below sea level and is famous for exotic fish varieties and paddy field and are below sea level. So it's a largest freshwater lake in India. ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஊலார் எங்க இருக்கு? The largest freshwater lake. Where is Ular? It's in Jammu and Kashmir. Okay. ஸோ அதே வந்து இந்த லார்ஜஸ்ட் இதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. லார்ஜஸ்ட் ராம்சர் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால், செகண்ட் வெம்பானாது, லார்ஜஸ்ட் நாட் லாங்கஸ்ட், இட்ஸ் லார்ஜஸ்ட். ஓகே. ஒரிசா சிலிகா, கொல்லேரு ஆந்திர பிரதேஷ் 4th இருக்கு, பித்தகார்னிகா 5th இருக்கு, கேரளா அஸ்தமுடி 6th இருக்கு. ஸ்மாலஸ்ட் ராம்சர் சைட்னா ரேணுகா வெட்லேண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ், சந்தர்தால் ஹிமாச்சல், காஞ்சிலி பஞ்சாப் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஓல்டர் ராம்சர் சைட்ஸ். ஸோ 1981ல, ஸோ வெரி ஓல்டு சிலிகா ராஜஸ்தான், ஒடிசா, கியோலாடியோ கானா நேஷனல் பார்க் ராஜஸ்தான். ஸோ அதுவுமே வந்து ராம்சர் சைட்ல இருக்குது.
ஸோ வெட்லேண்டு ராம்சர் சைட்னு சொல்லும்போது இட் ஹேஸ் நேஷனல் பார்க்ஸ் ஆல்சோ, அங்கேயும் தானே இருக்கும். நம்ம தமிழ்நாடோடைய ராம்சர் சைட் வெட்லேண்டுன்றது நான் போடுறேன் கூகுள்ல பாருங்க. தமிழ்நாடு இல்லைன்னா நம்ம பிச்சாவரம் பத்தி போட்டு பார்க்கலாமா? மேங்க்ரூவ். பிச்சாவரம் வந்து வெட்லேண்ட் கிடையாது, இட்ஸ் அ மேங்க்ரூவ். ஸோ பாயிண்ட் கேலிமர் தான் வெட்லேண்ட். ஓகேங்களா? மார்ஷி ஏரியா மேங்க்ரூவ், பட் இட்ஸ் நாட் வெட்லேண்ட். பட் ஆனால் ஏஷியா செகண்ட் லார்ஜஸ்ட் வெட்லேண்ட். வெட்லேண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு மேங்க்ரூவும் வெட்லேண்டாக இருக்கலாம். எதுக்குமே வந்து சர்டன் டெஃபினிஷன்ன்றது கிடையாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் வெட்லேண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏஷியாவில். இமேஜஸ் காட்டுறேன் நான். ஸோ இதுதான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் போட்டிங் அதெல்லாம் போகலாம். ஸோ இந்த இமேஜஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் எஸ்டரி. நெக்ஸ்ட் வந்து எஸ்டரி ecosystem. Estuary is nothing but it's a place where river or stream opens into the sea, mouth of the river. It's partially enclosed coastal area of brackish water. Salinity varies from 0 to 35 ppb. So it's a partial salinity. பாதி, ரொம்ப உப்பும் கிடையாது, ரொம்ப வந்து ஃப்ரெஷ் வாட்டரும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ there is a free connection with river to sea. So it's a transition zone, ecotone சொல்லி சொல்றாங்க, between river environment, maritime environment. So எங்கன்னு பாத்தீங்கன்னா river mouth, coastal base, tidal marshes, lagoon, deltas இங்கெல்லாம் தான். So next பார்க்கலாம். Estuaries are formed due to rise in sea level, movement of sand and sandbars, glacial process and tectonic process. All the plants and animals in the estuaries are subjected to variations in salinity to which they are adapted. Salinity osmoregulation சொல்லியிருப்பேன் இல்லையா? So அது estuaries are greatly influenced by tidal action. They are periodically washed by sea water once or twice a day based on number of tides. ஸோ ஒன்றுமே இல்லை, இங்கே பிக்சரை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, நான் காட்டுறேன். இதுதான் எஸ்டுவரிஸ். சரிங்களா? ஸோ ஒரு ரிவரும் சீயும் மீட் பண்ணுற அந்த ஈகோட்டோன் ஏரியா. ஸோ இது எதுக்கு ரொம்ப importantனா, it has a more productivity as it's a transitional zone, very little wave action. Highlighted points பாருங்க, it's a heavily populated, அங்க வாழறதுக்கான இது இருக்குது. ஸோ விண்ட் ஸ்பீடு வந்து அங்கே கம்மியாக இருக்கும். இட்ஸ் இது மேங்க்ரோவ்ஸ் ஆக்ட் ஆஸ் அ ஃபில்டர் ட்ராப்பிங் சஸ்பெண்டட் மட் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது நம்மளுக்கு வந்து பாயிண்ட் கேலி மாதிரி தான் நல்ல ஒரு இது, அதாவது ராம்சர்ல வரக்கூடியது. Precipitation of clay and alluvium particles in estuarine region is high. ஓகேவா? நான் வந்து இந்த இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ராம்சர் வெட்லேண்ட் இன் தமிழ்நாடுன்னு கூகுள் பண்ணி காட்டுறேன். precipitation அதாவது of clay alluvium particles நிறைய இருக்கும் estuarine பிளேஸ்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. as the salinous saline water precipitates fine alluvium அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. marine transgressions, they are deep and well protected from marine transgressions and hence they are ideal location for construction of ports and harbors. So I hope you understand this between lagoon ko estuary ko enna paathiya. So lagoon endradhu it's a stretch of salt water separated from sea by a low sand bank or coral reef. or coral reef ஒரு சீல இருந்து தடுத்து இருக்கும். இதுவே எஸ்டுவரின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a connection between a river and the sea. சரியா? So backwaters in Kerala are mostly lagoons where sea waters flow inwards through a small inlet. inletன்றது ஐலாண்ட், அது வந்து ஒரு பேரியர்னு சொல்லலாம், ஒரு 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 வழி பண்றது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் lagoon. Estuaries are usually deeper than lagoons. Estuaries தான் வந்து lagoons விட டீப்பரா இருக்கும் இல்லையா? Also lagoons mostly don't have any fresh water source while estuaries have at least one. Lagoons are most
are more saline than estuaries. Lagoons வந்து estuaries ரொம்ப saline இருக்கும். Lagoons are formed due to falling in sea levels, coastline of emergence, example Kerala coast, whereas estuaries are mostly formed due to rise in sea levels, coastline of emergence ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது சப்மர்ஜன்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் கோஸ்ட்லைன் ஆஃப் சப்மர்ஜன்ஸ் சொல்லுவாங்க, ஈஸ்டர்ன் காட்ஸ் coastline of emergence ன்னு சொல்லுவாங்க. அங்கதான் lagoons are formed due to falling of sea levels, Kerala coast. So estuaries are mostly formed due to rise in sea levels. So submergence na rise in sea levels, emergence na fall in sea level. Western coast சரிங்களா, western coast. Eastern coast தான் வந்து I mean I have eastern coast where estuaries are mostly formed due to rise in sea levels, coastline of submergence. சரிங்களா. ஸோ இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்காங்க. கேரளா கோஸ்ட் வந்து கோஸ்ட்லைன் எமர்ஜென்ஸ் கிடையாது. எமர்ஜென்ஸ்ன்றது ஈஸ்டர்ன் கார்டு, சப்மர்ஜென்ஸ்ன்றது வெஸ்டர்ன் கார்ட்ஸ். இஃப் எவ்ரி ஒன் அக்ரி வித் திஸ் கமெண்ட். ஸோ இங்க வந்து நான் எக்ஸாம்பிள் கேரளா கோஸ்ட்னு கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத்தி கொடுத்துட்டாங்க. ஈஸ்ட் சைட்ல வரதுதான் கொங்கனு, வெஸ்ட் சைட்ல வர்றதுதான் வந்து கேரளா. கேரளா வந்து சப்மர்ஜென்ஸ், ஐ மீன் வெஸ்ட் சைட்ல இருக்கிறது சப்மர்ஜென்ஸ், ஈஸ்டர்ன் கோஸ்ட் வந்து எமர்ஜென்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க கேளுங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா லகூன்ஸ் வந்து ஃபாலிங் இன் சீ லெவல்ஸ் அப்படின்றாங்க. சரிங்களா, ஃபாலிங் இன் சீ லெவல்ஸ். ரைசிங் இன் சீ லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டுவரிஸ் அதில் ஃபார்ம் ஆகிறது. எஸ்டுவரி வெஜிடேஷன், ஸோ ஆஸ் இட் இஸ் பிராக்கிஷ், ஸோ சால்ட்டில் அவ்வளோ வெஜிடேஷன் நடக்காது. பட் ஆனால் சீக்ராஸ், மட் பிளான்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபைட்டோ பிளாங்டன், அதாவது டைனோஃபிளாஜெலட்ஸ், கிரீன் ஆல்கே, ப்ளூ கிரீன் ஆல்கே இதெல்லாமே இருக்கும். நியர் த மவுத் ஆஃப் த ரிவர் அண்ட் டெல்டாஸ் தேர் ஆர் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி ஐ வாஸ் திங்கிங் டு ஷோ யூ சம்திங். Estuaries. Lagoon. ஸோ ஸ்மால் இன்லெட் வந்து பிரிக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சாரி இட்ஸ் நாட் ரிவரும் இதுவும் போயிட்டு கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா எஸ்டுவரிஸ். ஸோ இது வந்து லகூன். வெயிட், ஸோ ஒரு சுற்றி ஒரு இன்லேண்ட் பீஸ் ஆஃப் இன்லேண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து லகூன். பட் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா lagoons mostly don't have any fresh water source. So yes guys, இதுல கொடுத்திருக்கிறது வந்து கரெக்ட் தான். கேரளா கோஸ்ட் தான் வந்து கோஸ்ட் லைன் ஆஃப் எமர்ஜென்ஸ், தட் இஸ் ஃபாலோயிங் ஆஃப் சி லெவல். ஜஸ்ட் ஒரு லிட்டில் கன்ஃபியூஷன் தான். கொன்கன் வந்து இந்த ஒடிஷா அந்த கோஸ்ட். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கோஸ்ட் லைன் ஆஃப் சப்மர்ஜென்ஸ். இருங்க, கொன்கன் கோஸ்ட், கொன்கன் கோஸ்ட் ஒடிஷா கிடையாது, கொன்கன் கோஸ்ட். ஸோ இந்த கொன்கன் கோஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வெஸ்டர்ன் காட்ஸ்லேயே வந்து மேலே இருக்கிற ரீஜியன். இந்த மேப் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அது வந்து இட்ஸ் சப்மர்ஜென்ஸ். சப்மர்ஜென்ஸ் இஸ் நத்திங் பட் ரைஸ் அண்ட் சீ லெவல்ஸ் அங்கே இருக்கும். ஸோ எஸ்டுவரிங் வெஜிடேஷன், இப்போ உங்களுக்கு அந்த இது கிளியர் ஆயிடுச்சுல, மிஸ்டேக் பண்ணதுக்கு சாரி, டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ இந்தியன் எஸ்டுவரின் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 14 major, 44 medium and 162 minor river drains.
இருக்குது. Major estuaries occur in Bay of Bengal. Many estuaries are location of some of the major seaport. ஈஸ்ட் கோஸ்ட் கிட்ட இந்தியன் மேஜர் எஸ்டுவரிஸ் அக்கர் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் கிட்ட தான். ஸோ டெல்டாஸ் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்ல டெல்டாஸ் தான் வந்து என்ன சொல்றாங்களா எஸ்டுவரி சப்செக்ஷன்ஸ் ஆஃப் எஸ்டுவரிஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்பவே முக்கியமானது. 2 டிபிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எஸ்டுவரிஸ் வந்து மந்தோவி அண்ட் ஜுவாரி எஸ்டுவரிஸ். இஷ்யூஸ் ஆஃப் இந்தியன் எஸ்டுவரி சிஸ்டம் அப்படின்றாங்க. என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா here it has been given. Modifications in estuary catchment result in changes in water level flow in various estuaries either far in excess or much lower than required. Hooghly, Godavari, so அதுதான் கேட்ச்மெண்ட் உடைய ஃப்ளோ வந்து மாறுது. ஓகேங்களா, அது பொல்யூஷன் நிறைய இருக்குது. ரீக்ரியேஷனல் போட்டிங் அண்ட் ஃபிஷிங் நடக்குது, நேவிகேஷன், ட்ரெக்கிங், ஷிப்பிங். ஸோ அந்த இடத்துல இதெல்லாம் நிறைய அதுக்கான வசதியான இடம். ஸோ இதெல்லாம் வந்து இதுவாக சொல்றாங்க. ட்ரெக்கிங்லாம் கூட நடக்குது. சரிங்களா. ஸோ பொல்யூஷன் தான் இங்கே ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க. பொல்யூஷன், ஸோ சில்லிக்கா அந்த மாதிரி, ப்ரான் கல்டிவேஷன், ஸோ ஃபீடிங் ஆஃப் ப்ரான், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டிலாம் நடக்குது. சப்மர்ஜன்ஸ் ஆஃப் கேட்ச்மெண்ட் ஏரியாஸ் டியூ டு ரைசிங் இன் வாட்டர் லெவல். நெக்ஸ்ட் மேங்க்ரோவ்ஸ். நான் சொன்ன பார்த்தீங்களா பிச்சாரம், அதுதான் மேங்க்ரோவ்ஸ். ஸோ வந்து இட்ஸ் நியர் த சீ ஷோர், அந்த மார்ஷி ஏரியா அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. பிலோ த ஹை வாட்டர் லெவல் ஆஃப் ஸ்ப்ரிங் டைட்ஸ், ஹைலி ப்ரொடக்டிவ் ஈகோசிஸ்டம் அங்கே இருக்குது. தென் வந்து இட்ஸ் ஏரியா ஆஃப் ஈகோடோன், தட் இஸ் லேண்ட் அண்ட் சீக்கு இதுவாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஹேலோஃபைட்னு சொல்லி சொல்கிறாங்க. சால்ட் டாலரண்ட் ட்ரீஸ் அது ஹேலோஃபைட்னு சொல்லி சொல்கிறாங்க. மேங்க்ரோவ் வெஜிடேஷன் ஃபெசிலிட்டேட்ஸ் மோர் வாட்டர் லாஸ். அதாவது வாட்டர் நிறைய வந்து சேவ் பண்ணிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். they contain complex salt filtration system. ஸோ சால்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க. லோ ஆக்சிஜன் அனாக்சிக் கண்டிஷன்ஸ் ஆஃப் வாட்டர் லாக்டு மட்டு. ஸோ அதுக்காக அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. Pneumatophorus, blind roots to overcome the respiration problem in anaerobic soil. So mangroves la anaerobic soil. Pneumatophorus ஞாபகம் வச்சுக்கோங்க. That is blind roots. It is to overcome the respiration problem. So இவங்க அதுக்காக அடாப்ட் ஆயிட்டாங்க. யாரு? மேங்க்ரோவ்ஸ். மேங்க்ரோவ்ஸ் occur worldwide in tropics and subtropics mainly between 25 degree north 25 degree south latitude. சரியா. ஸோ இதுதான் பிக்சரைசேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம். ஹை சோலார் ரேடியேஷன் டு ஃபில்டர் saline water through their roots நடக்குது. Mangrove occurs in variety of configurations. Some species rhizophoras send arcing prop roots down into the water, while other Avicennia send vertical pneumatophorus or air roots up from the mud. இந்த இது பாருங்க. Adventitious roots which emerged from the main trunk of a tree above the ground level are stilt roots ன்னு சொல்லி சொல்றாங்க. adventurous roots வெளியில தெரியும் பாத்தீங்களா, அதோடைய இதெல்லாம் தெரியும். நான் மேல காட்டுறேன். Mangroves exhibit viviparity mode of reproduction. அதாவது என்னன்னா seeds germinate in the tree itself before falling the ground. So there is an adaptive mechanism சொல்லி சொல்றாங்க to overcome the problem of germination in saline water. ஸோ சலைனுக்கும் அவங்க அடாப்ட் ஆயிட்டாங்க. பிளஸ் அந்த மார்ஷி ஏரியா வந்து மேங்க்ரோவ்ஸ் இன் இந்தியா பத்தி பார்க்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்கு? குஜராத்தில் இருக்குது, சுந்தர்பன்ஸ்ல இருக்குது, மகாநதி மேங்க்ரோவ்ஸ், கிருஷ்ணா கோதாவரி மேங்க்ரோவ்ஸ், கோவா மேங்க்ரோவ்ஸ், ரத்னகிரி மேங்க்ரோவ்ஸ், காவேரி டெல்டாக் மேங்க்ரோவ்ஸ், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் மேங்க்ரோவ்ஸ். ஸோ பிச்சாவரமும் ஒரு மேங்க்ரோவ் தான். So mangroves or sundarbans are the largest single block of tidal halophytic, அதாவது salt resistant trees. Mangroves of world. Mangroves is famous for Royal Bengal tiger. They are cleared for agriculture. So அது கவலைப்பட வேண்டிய விஷயம். Vitacarnica orisa is the second largest one. Various genetic diversity speciesலாம் இருக்குது. Then வந்து ஆந்திர பிரதேஷ் பார்க்கும்போது கோதாவரி கிருஷ்ணா டெல்டா அந்த ரீஜன்ல வரும். பிச்சாவரம் and வேதாரண்யம் வந்துச்சு பார்த்தீங்களா, are degraded mainly due to construction of aquaculture pond, அது salt pans அதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுனால it was under degraded ஆயிட்டு இருக்கு.
இங்க பாருங்க, on the west coast of India, mangroves mostly scrubby and degraded இருக்குது. occur along the intertidal region of estuaries and creeks in Maharashtra, Goa and Karnataka. இன்னொரு வாட்டி நான் படிக்கிறேன் கேளுங்க. scrubby and degraded occur along the intertidal region of estuaries and creeks in Maharashtra, Goa, Karnataka. அங்க so scrub அப்படின்றது I'll show you. Scrub and shrub. So shrub பாத்தீங்கன்னா thicker foliage than that of bush. Bushes are almost seen in the wild, while shrub is pruned and being taken care of. Scrub forest is basically the same meaning as the bush, but for a larger area of wild growth. It's basically meaning just wild and disposable forest that can be scrubbed out. Shrubs வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. Scrub வந்து எப்போ வேணாலும் it can be இது. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் காட்டுறேன். So வந்து mangrove vegetation in the coastal zone of Kerala is sparse and thin. So இதுக்கான ரீசன் என்னன்றது நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்காக தான் why போட்டிருக்கேன். In Gujarat, northwest coast mangroves, Avicenna marine, Avicenna officinalis and Rhizopora mucronata are found mainly in Gulf of Kutch and the Kori Creek அப்படின்றாங்க. இங்க Gulf of Kutch regionல mangroves இருக்குது. ஓகே, ஸோ கோரி க்ரீக்னு கேட்பாங்க, குஜராத் ஞாபகம் வச்சுக்கோங்க. which is the paleo delta of the Indus river. Once upon a time it was a part of Indus delta. ஸோ அந்தமான நிக்கோபார்ல பார்த்தீங்கன்னா ஸ்மால் டைடல் எஸ்டுவரிஸ் லகூன்ஸ் இதெல்லாமே இருக்கும். எதுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்? ஸோ தட் இஸ் அ மோர் என்ன சொல்றது, இட் ஹேஸ் த வெஜிடேஷன் நல்லா இருக்கும், இட் இஸ் பயோஸ்பியர், நல்ல ஒரு அக்வா கல்ச்சராக இருக்கட்டும், ஆர் வந்து ஃபவுனா, ஏவி ஃபவுனா, ஆர் சாதாரண ஃபவுனா, அதாவது பேர்ட்ஸு அவங்களாம் மைக்ரேட் ஆகிறதுக்கு இட்ஸ் ரியலி சப்போர்ட்டிவ். ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்பில் நடக்குது, கெமிக்கல் நடக்குது, ஷ்ரிம்ப் ஃபார்மிங் எரா இது பண்ணுறது. ஸோ அதோடைய இதுவாகிடுது இல்லையா, ஃபியூவல் ஃபாடர் அண்ட் சலனைசேஷன் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்குலாம் அதை நிறைய யூஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஏரியா கன்வெர்ட் ஆகப்படுது. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின் பாருங்க. எஸ், ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்க்கலாம். which one of the following is the correct sequence of ecosystem in order of decreasing சொல்லி கேட்குறாங்க. ஓஷன்ஸ். ஸோ ஓஷன்ஸ் தான் லார்ஜ்ன்றது நமக்கு தெரிஞ்சிருது இல்லையா. மேங்க்ரோவ்ஸ், excuse me,